ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல கல்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சனா ரெசிபீஸை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சனா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கல்கல் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல்ல 1 கப் மைதா, 1/4 கப் ரவை, 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து 1/4 கப் அளவு சுகரை பவுடர் பண்ணி மைதா மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். மைதா மாவையும் நெய்யும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மைதா மாவை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அடுத்து 1/4 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஒரு அரை மணி நேரம் மைதா மாவு அப்படியே இருக்கட்டும். ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ மைதா மாவை இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மைதா மாவை குட்டி குட்டி பாலா எடுத்துக்கலாம். எல்லா மைதா மாவையும் குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஒரு அரிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா மாவை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு விரலால் இந்த மாதிரி மேல் நோக்கி நகர்த்தி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி மீதி இருக்க எல்லா மைதா மாவையும் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கல்கல்லை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கல்கல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கல்கல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு பாருங்க. இப்போ ஆயில இருந்து கல்கல்ல எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கல்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.